இங்கு வந்திருக்கும் எனது அருமை தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, இங்க இருக்க மாநகராட்சியும் இங்க இருக்க கவுன்சிலரும் ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க. ஆனா கரண்ட் பில் அதிகம், மாசம் கரண்ட் பில். ஆனா வரல, 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில். அந்த கரண்ட் பில் கட்டலைன்னா ஒரு பாமரன் ஏழை ஒரு தாய் போய் கேட்கிறா 7000 ரூபாய் பில்லு. எப்படி கட்டுவா? கட்ட முடியாது. இதெல்லாம் வாங்கி சுரண்டிட்டு நீ இங்க இருக்க ரோட போட மாட்ட. இதுதான் இங்க இருக்கிற ஆட்சி. அதாவது விடியா ஆட்சி நீ ஏன் சொல்றனா, நீ விடிய வச்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா விடியா ஆட்சின்னு சொல்ல காரணம், ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சியா நடக்கல. இந்த ஒவ்வொரு பாமரனோட வயிற்றுல அடிக்கிறீங்க. இங்க இருக்க மக்கள் கொஞ்ச நேரம் சிந்திக்கணும். அதாவது நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எவன் சுரண்டி தின்றான்றத கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா அந்த ஓட்டை பார்த்து பக்குவமா போட்டிருப்பாங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இந்த ரோட்ல எப்படி நடக்கிறோம். இந்த ரோட்ல நம்மளும் தினம் போறோம் வரோம். இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, மகளிர் ஸ்கூட்டி ஓட்டி போறாங்க, அவங்க எல்லாம் கீழே விழணும். இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்க ஒரு மாநகராட்சி. இந்த மாநகராட்சி ரொம்ப அழகா வேலை செய்யறாங்க. டாக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ற, டாக்ஸ டபுளா போடுற, எல்லாம் வீடு கட்டுறாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா, எங்களுக்கெல்லாம் வலிக்குது. ஒரு வரிக்கு 2 வரி இப்ப நாங்க கட்டுறோம். அதெல்லாம் எங்களுக்கு வலிக்கத்தான் செய்யுது. ஆனா அதையெல்லாம் யோசிச்சு சிந்திச்சு ஒவ்வொருத்தரும் செயல்படணும். அந்த மாநகராட்சி இந்த ரோடு 1.5 வருஷமா இப்படியே இருக்குது. இத்தனை காசு எங்க போகுது? எல்லாரும் கேட்டாங்க, எங்க போகுது எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் போகுது. எந்த அக்கௌண்ட்டுக்கு? அவங்க மந்திரி அக்கௌண்ட்டுக்கு போகுது. தெளிவா தான் நமக்கு தெரியுது, மந்திரி அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது. அவங்க நல்ல சாலை போடுறாங்க, அவங்க அழகா வேலை பார்க்கறாங்க, அவங்க சுமூகமா இருக்காங்க. நமக்கு எதுவும் இல்ல. பொதுமக்கள் ஓட்டு போட்டுட்டு ஏமாலியா உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். அவங்க லக்ஸரியா இருக்காங்க. ஏன் பொதுமக்கள் இதை நம்ம கொஞ்ச நேரம் சிந்திப்போமே. நம்ம ரோடு இப்படி இருக்கு, நம்ம இத்தனை டாக்ஸ் கட்டுறோம், இத்தனை கரண்ட் பில் கட்டுறோம், இதெல்லாம் போட்டு டபுளா வாங்கிட்டு இருக்க அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொஞ்ச நேரம் சிந்திச்சோம்னா திரும்பி கூட இந்த விடிய அரசை பார்க்க மாட்டோம். ஏன்னா இந்த விடிய அரசுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொரண்டி திங்கிறவங்க தான், வேற யாரும் இல்ல. சொரண்டி திங்கிற ஒவ்வொரு அமைச்சரும் தான் உள்ள இருக்காரு. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, விடிய அரசை கொஞ்ச நேரம் மக்கள், நம்ம இத்தனை போராடுறோம், யாருக்காக போராடுறோம்? நமக்காக போடல. நம்ம வீட்டுக்கு சாலை வேணும்னு கேட்கல, இந்த பொதுமக்கள் சாலையில பார்த்து பக்குவமா போகணுங்கிறதுக்காக நம்ம கேட்கிறோம். இந்த நம்ம கேட்கறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக இந்த மாதிரி எங்க மேல குறை சொல்றாங்க, பாஜக எங்க மேல குற்றச்சாட்டு கொடுக்கறாங்க. கொடுப்போம். ஏன்னா நாங்க மக்கள் சேவகர்கள் தான், நாங்க மக்களுக்காக தான் இந்த களத்துல இறங்குறோம். ஒவ்வொருத்தரும் தியாகம் பண்றதுக்கு மக்களுக்காக களத்துல இறங்கி நாங்க வேலை பார்க்கிறோம். அதனால இந்த விடியா அரசுக்கு நாங்க மாநகராட்சிக்கு இத தயவு கூர்ந்து இந்த ரோட பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு நாம எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறத நினைச்சு நம்ம எல்லாமே பெருமைப்படணும். ஏன்னா கிட்டத்தட்ட நாம தான் எதிர்கட்சியா இருக்கிறோம். மற்ற கட்சி வெறும் எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் தலை தூக்குறாங்க தவிர மற்ற எல்லா சமயமுமே எங்க இருக்காங்கன்னே தெரியல. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிக்கிற முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சியா தான் இருக்கு. இன்னைக்கும் இந்த சாலை எடப்பாளையத்திலிருந்து கவுண்டம்பாளையம் நோக்கி போற இந்த சாலை 1.5 வருஷமா குழியும் குண்டுமா இங்க இருக்கு. எத்தனை நபர்களுக்கு இது ஆபத்தா இருக்குன்னு நாம இந்த பகுதியை சேர்ந்த நமக்கு தெரியும். திமுக அரசு 2.5 வருஷமா முதல்ல இங்க வந்தோன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பேட்டியில 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம், வெறும் இந்த சாலைகள் சீரமைப்பிற்காக மட்டுமே 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோவையை ஒரு அழகான இடமா மாற்றுறதுக்கு என்ன முன்னிலையா போட்டு 200 கோடி ரூபாய் வெறும் இந்த சாலை சீரமைப்புக்கு மட்டும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா. அப்படி அதாவது ஒரு வார்டுக்கு 100 வார்டு வச்சுட்டா கூட 2 கோடி ரூபாய் ஒரு வார்டுக்கு. எங்க போச்சு அந்த 2 கோடி? ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கின்ற அந்த ஆளுங்கட்சியோட பொறுப்பாளர்களை இந்த நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன்.
உங்களால என்ன செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா? பப்ளிக் சார்பா, பொதுமக்கள் சார்பா, இந்த பாஜக சார்பா நாங்க கேட்கிறோம், உங்களால ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா? என்ன செலவு பண்ணிருக்கீங்க? 2 கோடி ரூபாய். உங்க மந்திரி, இப்ப அவர் ஜெயிலுக்கு இருக்காருங்கிறது வேற விஷயம், உங்க மந்திரி அவர்கள் சொன்ன அந்த கணக்குப்படிதான் நாங்க இன்னைக்கு கேட்கிறோம். ஒரு வார்டுக்கு 2 கோடி ரூபாய் வெறும் இந்த சாலை சீரமைப்புக்கு மட்டுமே கொடுத்திருக்குங்கிற முறையில அந்த பணம் எங்க போச்சு? அதுக்கான அறிக்கை உங்களுக்கு நீங்க தர முடியுமான்னு இந்த நிமிஷம் இந்த நொடியில உங்களை நான் கேட்கிறேன். இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம இந்த சாலைகளால பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, மழை பெஞ்சதுன்னா தண்ணி தேங்கி நிக்குது, எங்க குழி இருக்கு எங்க ரோடு இருக்குன்னே தெரியல. நம்ம எல்லாம் ஒரு நக்கலா ஒரு விவசாயி ஒரு கேள்வி கேட்கிறாரு, வாழை விவசாயி, தண்ணி அதிகமா ரோட்ல தான் தேங்கி நிக்குதுங்க, பேசாம விவசாயம் அங்க செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ரோடுகளோட நிலைமை இருக்கு, சாலைகளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. திமுக அரசு ஒரு உதாரணமா இன்னைக்கு இந்த சாலைகளை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்களோட போக்கு மிக மத்தன போக்கா இருக்கு. மக்கள் இதுக்காக எவ்வளவு அவங்கள நம்பி அதிமுக அரசு இருக்கும் போது 10 வருஷம் அவங்க ஆளுங்கட்சியா இருந்த சமயத்துல, இவங்க எதிர்கட்சியா இருந்த சமயத்துல என்ன பண்ணிட்டாங்க, எங்களை நம்பி கொடுங்க, விடியல் ஆட்சி கொடுக்கிறோம், எங்களை நம்பி கொடுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் பாட்டெல்லாம் போட்டு விக்கெல்லாம் வச்செல்லாம் வந்தாரு. ஆனா என்ன ஆச்சு? விழுந்துருச்சா? மக்களே உங்களை பார்த்து கேட்கிறோம், இன்னைக்கு விழுந்துருச்சுங்களா? நீங்க பார்த்து ஓட்டு போட்ட திமுக அரசு உங்களுக்கு சரியான சாலையை கொடுத்துட்டாங்களா? அதே நிலைமையில தான் இருக்கிறோம். என்னைக்குதான் நம்ம அவங்களை பார்த்து கேள்வி கேட்க போறோம்? ஆனா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் என்ன, மக்கள் அங்கங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கங்க எதிரில் நிக்கிறது அமைச்சரா இருந்தாலும் சரி, சட்டமன்ற பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, ரோட்ல அங்கேயே காரை மறைச்சு அவங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுகவோட ஆட்சி அவ்வளவு மோசமா இருக்கு. இது இங்க பகிரங்கமா நாங்க சொல்றோம். இந்த ரோட்டுக்கு எப்ப விடிவு காலம் வரும்? நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நடத்திட்டோமா, நாளைக்கே ஒரு 4 பேர் இங்க நிப்பாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு பாருங்க நாங்க வேலை ஆரம்பிச்சிட்டோம், போட்டோ எடுத்து மேல போட்டு நாங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் இந்த பாஜக காரங்க எங்களை குறை சொல்றதே பொழப்பா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் இங்க போட்டோ எடுத்துக்கிட்டு அதை பேப்பர்லயும் இதுலயும் வர்ற மாதிரி செய்யக்கூடிய நிகழ்வு நாளைக்கே நடக்கும். இதை மட்டும் தான் போட்டோ ஷூட் நடத்துற இந்த அரசாங்கம் இதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கு. வெறும் போட்டோ ஷூட் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கே தவிர வேற எந்த விதமான முன்னேற்றமும் திமுகவில் நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை வெறும் இதோட முடிக்காம இதுக்கான முயற்சிகளை மாநகராட்சி, கோவை மாநகராட்சி எடுக்கலைன்னா எங்களோட ஆர்ப்பாட்டம் மேலும் வலுவடையும் என்று இந்த நிலையில் சொல்லிக்கொண்டு எனது உரையை முடிவெடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜி, நம்ம எல்லாரும் இப்ப படிக்கக்கூடிய இந்த கோஷத்தை சத்தமா நம்ம மாநகராட்சிக்கு கேட்கிற விதமா நல்ல சத்தமா மறுகோஷம் போடணும். கையை தூக்கி கோஷம் போடுங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பிஜேபி ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பிஜேபி ஆர்ப்பாட்டம், போராட்டம் மீது போராட்டம், பொதுமக்களுக்கான போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், பொதுமக்களுக்கான போராட்டம். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். கோவை மாநகராட்சியை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். மாநகராட்சியை கண்டிக்கின்றோம். சீரமைத்திட, சீரமைத்திட. தரமற்ற சாலைகளை உடனடியாக சீரமைத்திடு, சீரமைத்திடு, சீரமைத்திடு. தரமற்ற சாலைகளை உடனடியாக சீரமைத்திடு. வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. ஓட்டு போட்ட அப்பாவிகளை
பார்க்கலையா பயணிகள் பாடு பார்க்கலையா பார்க்கலையா பயணிகள் படுபாடு பார்க்கலையா விடியுமா விடியுமா விடியல் அரசே விடியுமா 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 விடியல் அரசே விடியுமா உயர்ந்தது உயர்ந்தது வரிகள் எல்லாம் உயர்ந்தது கரைந்தது கரைந்தது சாலைகள் எல்லாம் கரைந்தது உயர்ந்தது உயர்ந்தது அனைத்து வரிகளும் உயர்ந்தது கரைந்தது கரைந்தது தரமற்ற சாலைகள் கரைந்தது போராட்டம் இது போராட்டம் பொதுமக்களுக்கான போராட்டம் வேடிக்கை பார்க்குது மாநகராட்சி களத்தில் நிக்கிறது பிஜேபி வேடிக்கை பார்க்குது மாநகராட்சி மக்களுக்காக பிஜேபி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பிஜேபியின் ஆர்ப்பாட்டம் போல பாரத் மாதா கே அடுத்ததாக மாநில விவசாய அணி மாநில செயற்குழு உறுப்பினர் மேகலாதாஜி அவர்கள் உரையாற்றுவார்.